ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தால் நான் எந்த ப்ராடக்டை வந்து அவைக்கு இலவசமாக கொடுப்பேன். 24 மணித்தியாலம் இயங்குகின்ற ஒரு ஆஃபீஸ். அதே மாதிரி இங்கே யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு விஷயம் செய்யணும். வெளிநாட்டு தங்க டைம் போகணும் யோசிப்பாங்க. அப்படி இல்லாட்டி யாழ்ப்பாணத்திலே இந்த ஒரு விஷயம் செய்ய தேவையில்லை. தெரியும் வந்தவங்க இந்த மாதிரி மாற்றினது எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கச்சேரி அடியில் நிற்கிறோம். என்னத்துக்காகன்னு சொன்னால் இன்றைய தினம் ஒய்ஸ்லாண்ட்ஸ் குரூப்னு சொல்லி இந்த கம்பெனியால் வந்து ஒரு பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற போது அதுக்காண்டி தான் வந்தாங்க. இந்த கம்பெனியை பற்றி இங்கே நண்பர்கள் நிற்கிறாங்க. அப்போ வணக்கம், அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். என்னோட படித்தவ தான், அதனால் கேஷுவலாக இப்போ. ஓகே, உங்களோட கம்பெனியை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன விஷயம் செய்கிறேன் நீங்கள்? நாங்கள் வந்து டில் சிஸ்டம் ப்ரொவைடர்ஸ், அதாவது போஸ்ட் சிஸ்டம் எப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் நார்மலாக இங்கே பார்ப்பீங்க தானே பில்லிங் சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் ப்ரொவைடர்ஸ் தான் நாங்கள். ஆனால் நாங்கள் வந்து UK பேஸ் கம்பெனிக்கு தான் நார்மலாக செஞ்சு கொடுக்குறோம். UK பேஸ் தான் செய்கிறோம் நாங்கள். சூப்பர் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் ஃபியூவல் ஸ்டேஷனில் ஃபோகோட் மெயின் வந்து ஃபோகோட் தான். அங்கே ஷாப் வந்து அடிஷ்னலாக தான் இருக்கும். அதனால் மெயின் வந்து ஃபோகோட் ஃபியூவல் வந்து இங்கே வந்து ஃபியூவல் வந்து ஒரு ஆள் நின்று நாங்கள் ஃபியூல் பண்ணுற மாதிரி. அங்கே வந்து எல்லாமே ஆட்டோ மேனுவலாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அந்த டில்லில் ஆதரைஸ் பண்ணி நான் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபியூவல் வர மாதிரி ஒரு சிஸ்டம் தான். அங்கே வந்து மெயினாக ஃபியூவல் ஸ்டேஷன் தான். அது வந்து நீங்கள் செய்து கொடுக்குறீங்க? ஆமாம், அது வந்து நாங்கள் செய்து கொடுக்குறாங்க. அதோட வந்து 24/7 சப்போர்ட்டும் இருக்குது. வேற ஒரு ஆள் பார்க்குறோம், சரி தங்களுக்கு வந்து சிஸ்டம் தேவைன்னு சொன்னால் செய்து கொடுப்பீங்களா? ஆமாம், UK மட்டுமா இலங்கையிலையும் கொடுப்போம். நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டை கண்டெக்ட் பண்ணினா நாங்கள் அது ரிலேட்டடாக. ஓகே, அது சம்மந்தமாக நாங்கள் பர்த்டே கிடைக்க சொல்லிக்கலாம். அதை விட முக்கியமாக இன்றைக்கு பொங்கல் என்ன பொங்கல் கொண்டாடுறதையும் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி போமா. ஓகே வாங்க வீடியோக்கில் போயிடலாம். பொங்கல் பானை நம்ம வச்சுட்டு இந்த நேரம் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்போ பார்த்தா நேரம் 11:23. எத்தனை மணிக்கு வரைக்கும் நீங்கள் என்ன வரை சொன்னது? 8:30க்கு. 8 மணிக்கு சொன்னீங்க. நான் 8:30க்கு வந்தேன். நான் தொடங்கின எத்தனை மணிக்கு? 10:45. நாங்கள் எல்லாரும் வந்து சேரோடும் வலிக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு டெக்கரேஷன் வேலைகள் இருக்கும், கோலம் போடணும். தெரியும் தானே? நீங்க என்ன எப்படி கேட்குறீங்க? தானே எல்லா வேலை செய்த மாதிரி தான் சொல்கிறா. இல்லை, நானும் தான் வேலை செஞ்சேன். நம்புங்க சொன்னா அண்ணா வேலை செய்கிறா சின்சியரா? அதான் முக்கியமான வேலை செய்கிறா. வாய் மேலே பார்க்கலாம். நல்லா வச்சோன்னு பார்க்குறாரு. அதில் நாங்கள் பார்ப்போம். அது என்ன வணக்கம். வணக்கம் அண்ணா தீயா வேலை செய்யறாங்க கிடைக்கல. அது சரி, நான் சும்மா பாடி சொன்னா அப்படி இல்லை வந்து பார்த்தாலே கொஞ்சம் பரபரப்பாக வேலை செய்தீங்க. சரியில்லை ஹெல்ப்புக்காக வந்தேன். என்ன செய்யணும்? இது இந்த ஆக்களை சேவ் பண்ணி கொண்டிருக்கணும் போல இருந்து சேவ் பண்ற மாதிரியே தான். அந்த பர்பிள் கலர் ஷர்ட் வந்து இருந்தார், சாப்பிட தான் இருப்பார். ஏன் சார் சரிங்க நாளைக்கு நீங்க யூடியூப் அதான் நடக்கிறேன். டீசெண்டா இருந்துட்டு இப்ப தெரியுது என்ன சுயருவம். அதான்
வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சோமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். உங்களோட பேர்? என் பேர் கஜன், மகாதவன் கஜன். ஓகே. நான் இங்கே ரீஜனல் மேனேஜராக இருக்கிறேன். இருக்கீங்க. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. இது யூகே பேஸ்ட், அதாவது யுனைடெட் கிங்டம்ல அடிப்படையாக வச்சுக்கொண்டு பேஸாக வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே ஒரு ரீஜனல் ஆஃபீஸும் ஹெட் ஆஃபீஸ் வந்து ட்ரிங்கமலையில் இருக்குது. ஓகே. இங்கே வந்து என்னென்ன விஷயம் செய்கிறீங்க? இந்த ஆஃபீஸை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் 24 மணித்தியாலம் இயங்குகின்ற ஒரு ஆஃபீஸ். நாங்கள் அப்படி தூங்காமல் நாங்கள் உழைச்சி கொண்டிருக்கிற ஒரு ஆஃபீஸாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நாங்கள் யூகே டைமுக்கு ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி 24 மணித்தியாலமும் நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் 24 ஹவர்ஸும் இருக்குது. அதே டைம் கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து 24 ஹவர்ஸ் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணி நாங்கள் பெரும்பாலானதை யூகேக்குள்ள கொடுக்குறோம். நாங்கள் இங்கேயும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ சொஃப்ட்வேர்னு சொல்லிக்க என்னென்ன விஷயம் செய்கிற நீங்கள்? நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேயில் இருக்கிற பெட்ரோல் ஃபில்லிங் ஸ்டேஷன், கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், அதை விட ரெஸ்டாரண்ட் அப்படியான இடங்களுக்கு வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெட்ரோல் ஃபில்லிங் ஸ்டேஷன், கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நாங்கள் சாஃப்ட்வேர் வந்து கொடுக்குறோம். நாங்கள் இது வந்து இப்போ எங்கள் யூகேல அவங்களோட பேஸாக இருக்குது. இப்போ அங்கே மட்டும் தான் இது செய்வீங்களா, இல்லை வெளி இடங்கள் வெளிநாடுகளுக்கும் இலங்கையில் வேறு இடங்களுக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுக்கு? செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பற்றி அவங்க கண்டக்ட் பண்ணிக்க தான் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு கண்டக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு விவரங்கள் தேவை, இல்லாட்டி ஏதாவது சாஃப்ட்வேர் ஒன்று உங்களுக்கு கம்பெனிக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாமே. ஓகே. மற்றது வந்து இப்போ உங்களோட கம்பெனியை பார்ப்போம், உங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நானும் வந்தோன்னே பார்த்துட்டு யோசிச்சேன், இந்த இடத்துல எப்படி விஷயம் இருக்கான்னு சொல்லி. இது நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் பெருசாக இந்த விளம்பரங்கள் அப்படின்ட்டு நாங்கள் பெருசாக நாங்கள் போனதில்லை. ஆனால் இது ஒரு நிறைய பேர் கண்டுட்டு உங்களை மாதிரி தான் எடுத்த உடனே இப்போ இப்படி ஒன்று இருக்குன்றது இந்த பக்கம் வந்தவொடனே தான் எங்களுக்கு விளங்குன்னு சொல்லி சொல்கிறவங்க. எல்லாரும் இன்றைக்கு பொங்கல் இன்றைக்கு எல்லாரும் ஸ்டாஃபுக்கு இது ஒரு மன ரீதியாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய கட்டாயம். இவங்க வந்து எப்பவும் வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்குன்றபடியா, அதனால தான் இந்த ஆஃபீஸையும் வந்து கொஞ்சம் கிரீன் என்விரான்மெண்ட்டாக மாற்றி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு சொன்னால் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ரிலாக்ஸுக்காண்டி ஒரு கிரீன் பார்த்தா திருப்பி கண்டினியூவாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியான இது இருக்கும். வந்து ஓகே. உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ இந்த விஷயத்தை காட்டணும். சில பேருங்க நான் சொல்ல படங்கள்லாம் பார்ப்போம். அப்படி ஒரு விஷயம் இந்த ஃபுல்லாகவே பாருங்க, அப்படியாங்க ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து அவளுக்கு இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் மாதிரி தானே வெளிநாட்டில் இருக்கு உண்மையாகவே. அதே மாதிரி இங்கே யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு விஷயம் செய்யணும்னு நல்ல விஷயம். இப்போ நெச்சா வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டில் ஆக்கள் வச்சு செய்யலாம். ஆனால் இங்கே கொண்டு இல்லை கட்டாயம். இது வந்து ஒரு இப்போ இந்த பொங்கல் நிகழ்வு வந்து இப்போ ஒரு மதம் சார்ந்ததுன்ற இல்லை, இது ஒரு வாழ்வியலோடு தொடர்புபட்ட பொங்கல். அப்போ இது கட்டாயம் நாங்கள் ஒரு இது என்னன்னு சொல்ல, இப்போ வெள்ளைக்காரன்னு எங்களோட ஆசியாக்காரன்னு சொன்னாலும் எங்களோட வாழ்வாதாரம் வந்து விவசாயம். என்ன எங்களுக்கு விவசாயம் தான் மிக முக்கியமானது. அதுக்கு நன்றி கூறுற இந்த சூரியனுக்கும் விவசாயிகளுக்கும் மற்ற சொல்லுவாங்க திருக்குறள், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்னதான் சாஃப்ட்வேர் இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு கீழே இறங்கி வந்து தான் நான் போகணும். அப்போ அந்த விஷயத்துக்காண்டி நாங்கள் கட்டாயம் இந்த பொங்கல் விழாவை கட்டாயம் செய்யணுன்றதுக்காண்டி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான விஷயம் பழமையாக விட இன்றைக்கு இந்த முறை என்ன ஸ்பெஷல்னா, பழமையாக இந்த நேரங்களில் எங்களோட யூகேலேருந்து சிஇஓ இந்த டைமில் நிற்கிறது இல்லை. ஆனால் இந்த டைம் எங்களுக்கு ஸ்பெஷல் என்ன சொன்னால் அவரும் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறார். அப்போ ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஓரளவு கிராண்டாக செய்திருக்கிறோம். இன்னும் கிராண்டாக ஃபியூச்சரில் செய்வோம். ஆனால் ஒரு திடீர்னு ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள செய்தாங்க. அப்போ சேரும் பாருன்றது சந்தோஷம். காய்க்க போகிறேன் நான். ஓகே ஓகே. அப்படின்னா வாங்க அப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கிறோம். நன்றி. மற்ற முதலாவது விஷயம் மட்டும் கேள்வி நினைச்சுனா, நீங்கள் நினைச்சா வெளிநாட்டிலேயே யூகேலேயே வேற வேறு ஸ்டாஃப் வச்சு செய்யலாம். என்ன இலங்கையில் வந்து இப்படி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு யோசிச்சேன். உண்மையில் நான் எதையுமே பிளான் பண்ணி செய்ய இல்லை. அதால் நான் எனக்கு பிளான் இல்லை அப்படின்னாலே எனக்கு ஃபெயிலியர் இருக்கே இல்லை. அப்படியே மனதில் பட்டதை, உண்மையான பதில்னா மனதில் பட்டதை செய்து கொண்டு போயிருக்கேன். இலங்கையிலேயும் செய்து நான் என்று சொல்லி இந்தியாவில் நான் ஆரம்பத்தில் 99ஆம் ஆண்டில் செய்தது. இப்போ நான் இங்கே வரும் பொழுது என்னால் ஒப்பிடக்கூடியதாக இருந்தது. எங்களை படியங்களை பார்த்து இதுன்னு சொல்லி எனக்கு ஒரு வித்தியாசமான இந்தியாவோடைய ஒப்படைக்குள்ள இவைண்ட விசுவாசம் என்றது இருக்குத்தானே எங்களோட படியங்கள். அது வந்து என்ன சரியாக கவர்ந்துருக்குது. வேலைக்காக தக்க வைக்கிறதுக்காக வேலை செய்ய படியங்களில் விசுவாசத்துக்காக அது வந்து என்ன சரியாக கவர்ந்துருக்குது. எப்படி நான் எவ்வளோ கோவிச்சாலும் இதென்றாலும் பேசினாலும் தாங்கள் பிள்ளைண்ட உடனே அதை பிள்ளைண்ட அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் கணக்கு பேர் இருக்கிறோம். புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு
3 months 6 months எடுக்குது அடாப்ட் பண்ண அதுக்கு இப்போ அவையிடம் அப்படியே வந்துடுயினம். அதில் அவையெல்லாம் என்ன இங்கே வச்சிருக்கணும். நான் வந்ததுன்றதை விட அவையெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். வந்தோடனே நான் பார்த்தேன் வீடியோ காண்டி சொல்லல ஸ்டாஃப் எல்லாம் நீங்கள் நின்றுறீங்க நீங்கள் ஸ்டாஃப் எல்லாம் உங்களோட ரெஃபரன்ஸ் மாதிரி ஏன்னா விருப்பம் இல்லை அப்படி உண்மையில் அவையல் நான் அப்படி கம்யூனிஸ்டோ என்னோ எனக்கு தெரிய இல்லை ஏன்னா விருப்பம் இல்லை. நான் எல்லாரும் சேம் அந்த கலாச்சாரம் தான் எனக்கு பழக்க வழக்கம். நான் இங்கே வந்து அந்த கலாச்சாரத்தை மாற்ற விரும்ப இல்லை. அதால இன்னும் வந்து எனக்கு மேபி நான் சக்ஸஸ் ஆகிருந்தால் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு ஆஃபீஸை பார்த்துனேன் நான் வந்தோடனே முதல்ல பார்த்துட்டு யோசிச்சிடறேன் என்னடா யாழ்ப்பாணத்தில் எப்படி ஜெயினமான்னு சொல்லி ஏன்டா இந்த வெளிநாட்டு தரங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது ஒரு காடாக இருந்தது சரியான எந்த வித டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இது எங்களுடைய பரம்பரை சொத்து. அது ஒரு அங்கே ஆட்டியன் காணிக்கு அப்படி இருக்கிறத விட இது காட்டுக்கு ஏற்போம்னு சொல்லி வந்தது. இப்போ இதை வந்து நான் கட்டினதுக்கு ரீசன் வந்து எனக்கு மனதில் ஒரு அந்த இந்தியாவில் பட்ட வேதனைகள் வந்து மனதில் இருக்க இந்த நாடுல இருக்க ஆக்களும் இப்படி வர்றதுக்கு மிகவும் அவையில் விட தகுதி பெற்ற வேலை விசுவாசம் பண்ணுறதுக்கு தானே அது வந்து மிகவும் தகுதி பெற்ற வேலைன்னு சொல்லி போட்டு என்னுடைய ட்ரீம் வந்து இந்தியாவில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாதிரி நான் ஒய்ஸ்லேண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செய்ய வேணும் என்று சொல்லி அது எங்களுக்கு ஒரு விதை அதை வந்து நாங்கள் இங்கே விதைச்சு வளர்த்தெடுத்து எலீட் ஃபோர்ஸஸை வந்து என்னோட வச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு சுயநலத்தில் செய்ய வழிகட்டு இப்போ வந்து நான் கைவிடையில் இப்போ பெண்டமிக் முடிஞ்சு அதான் இந்த கட்டிடத்தை கட்டினான். அதை கட்டி ஒரு வருஷத்துக்கு இந்த கட்டிடத்தை கட்டி இப்போ அப்படியே கடவுள் இழைச்சி கொண்டிருக்கார். அங்கே 10 கோடிக்கு நான் பிறந்த இடத்துலையே ஒரு கட்டிடம் கட்டி இருக்கணும்னு சொல்லி நடக்குமென்னு நம்புவேன். தேங்க்யூ. பார்த்துக்கொள்ளும். இலங்கையில் இதான் எனக்கு முதலாக தைப்பொங்கல் 40 வருஷத்துக்கு முதல் 83ஆம் ஆண்டு என்னுடைய தந்தையார் வந்துட்டார். 83ஆம் ஆண்டு தைப்பொங்கல் செய்தது. இப்போ நான் சில தினங்கள் இராணுவ முகாமில் இருந்து அப்படியே 85ஆம் ஆண்டு மார்ச் மாதம் யூகேல கையில் போய் வாங்கினான். அதில் இருந்து நான் மாணவனாக படித்து கொண்டு பிறகு 93ஆம் ஆண்டு அம்மா எனக்கு வேல் என்றாலே என்ன செய்ய போகிறேன் ஒரு பயம் இருந்தது மனதில். எந்த வாழ்க்கை எப்படி இருக்க போதோன்னு சொல்லி பயம் அதை படித்து கொண்டு படிக்க முடியல இருந்தது. அப்போ அம்மாட்ட இருந்த ஒரு 5000 pounds எனக்கு தந்தா. இது ஐயாண்ட காசுன்னு சொல்லி அதை வச்சு கொண்டு தான் ஒரு எரிபொருள் நிலையம் கொண்டு வாடகை கெடுத்த ஆரம்பித்தேன் நான். அதிலேருந்து ஆரம்பித்து இப்போ எனக்கு ஒரு புரட்டி போட்ட ஒரு விஷயம் வந்து 2000ஆம் ஆண்டுகளில் மெட்டக்கு நான் ஒரு பெட்ரோல் ஃபில்லிங் ஸ்டேஷன் ஓனர் அந்த கிணங்காலமே. அப்போ மெட்டாக்கள் அங்கே இருக்க தமிழில் தமிழாக்கள் சர்வீஸ் ஸ்டேஷன் அங்கே வச்சிருக்கிறோம். அதான் எங்களுக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி. நான் மாணவரை போய் கேஷியராக வேலை செய்து இப்போ வாடகைக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் ரன் பண்ணி கொமிஷன் ஆப்ரேட்டராக ரன் பண்ணி சொந்தமாக வாங்கி போய் இல்லைமே. அப்போ எங்கள் தலைவலியில் வந்து கோஆப்ரேட் லெவல் கம்பெனிகள் வந்து ஒரு கீழ்த்தரமையும் சரியான கொள்ள லாபம் அடிக்கமாய்த்தான் இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராடக்டையோ சர்வீஸையோ ஒரு 400% ப்ராஃபிட் மார்ஜின் 500 ப்ராஃபிட் மார்ஜினில் வைத்து கொண்டு வந்தது. அதுபடி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. ஆனால் எனக்கு இதில் நான் பெட்ரோல் ஃபில்லிங் ஸ்டேஷனில் வேலை செய்தாலும் வச்சிருந்தாலும் என்னுடைய எண்ண நோக்கம் முழுக்க அதில் இருக்க பம்ப்ஸோடு எப்படி சுகண்டி பார்க்குறது, எலக்ட்ரானிக்ஸ் எப்படி என்னென்ன ஒர்க் பண்ணுது, அதெல்லாம் எனக்கு கூடுதலான காலங்கள் வந்து ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கண்டு எல்லாமே என்னுடைய கூரை கீழே செய்ய வேணும்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்தபடினால எனக்கு இங்கே இருக்க நம்பிக்கை இருந்தது. நாங்கள் அங்கே செய்வோம், ஏன் இங்கே செய்ய இயலாது, இவளுக்கு ஒரு நாலேஜை கொடுத்தா இவள் நல்லா தானே செய்யணும். அப்படி கொடுத்து இப்போ வேலை கஷ்டமான வேலை என்னென்னா யூகேயில் இருக்காக்கள் எல்லாத்தையும் பார்த்து செய்வினோம். இவளுக்கு வந்து எவ்வளோ கட்டித்தனமே இருக்கப்படினால்தான் இங்கே இருக்காக்களுக்கு திறமை தான் இங்கே நின்று ஒப்பேட் பண்ணத்தக்கதாக இருக்குது. எத்தனையோ சர்வீஸ் ஸ்டேஷன்ஸை இங்கே இருந்து ஒப்பேட் பண்ணினோம். அப்படி திறமை இருக்கிறது வந்து இவைய முக்கியமான கட்டித்தனம். நான் ஆரம்பித்தது வந்து நோக்கம் அங்கே இருக்க சர்வீஸ் ஸ்டேஷன்ஸில் இருக்க ஆக்களை வந்து கோஆப்ரேட் லெவல் கம்பெனிஸ் வந்து ஏமாற்றக்கூடாது. அவைகள் 7 மணிக்கு வேலைக்கு போவினோம், வீட்டை 9-10 மணிக்கு இரவு வருவினோம். அவைகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட உழைச்ச காசை வந்து பெரிய ஆர்கனைசேஷன் தட்டி சுற்றி கொண்டு போகுதுன்றதை நிப்பாட்டத்தான் போய் நான் வந்துட்டேன். ஏன்னா என்ன வந்து எத்தனையோ கம்பெனிஸ் வந்து நிப்பாட்ட ட்ரை பண்ணினவைகள்.
என்னை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் அப்படியெல்லாம் செய்தும் கடைசியாக கிடைச்ச வெற்றி வந்து ஒரு எக்ஸிபிஷனில் என்னை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போக வழிகிட்ட ஒருவர் வந்து என்னோட வேலை கேட்டவர். அப்போ தான் நான் யோசித்தேன் இந்த கம்பெனி ஒரு திறமையான சோஷியல் மீடியாலேயோ பப்ளிசிட்டி எவ்வளோ செய்திருக்கோன்னு நான் அதை செய்ய தவறினது நான் விட்ட பிள்ளை. என்னுடைய வேலை இல்லாதையும் பகிர்ந்தேன், அவையிலே செய்து கொண்டிருக்கணும். நான் இப்போ நான் வேலை இல்லாமல் இருப்பேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, இப்போ இவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்கீங்க. ஓகே, பார்க்குற மக்களுக்கு ஒரு உதாரணமாக தான் கருத்துன்னு சொன்னேன். ப்ராஃபிட் தான் எங்களுடைய குறிக்கோள் இல்லை. ஏனெண்டா ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் குறிப்பிட்ட தொகை பணம் பெருசாக இருக்கலாம், சின்ன இருக்கலாம். நான் இந்த பொருளுக்கு ஒரு விலையை நிர்ணயித்து அந்த விலைக்கு விற்க விரும்பவில்லை. இப்போ யாராவது ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தால் நான் இந்த ப்ராடக்டை வந்து அவைக்கு இலவசமாக கொடுப்பேன். எனக்கு அதில் ஏன்னா அவைகள் நான் போய் உனக்கு சும்மா இருந்தால் நாளே காசு தான்னு சொல்லி கேட்க வேண்டிய எல்லாமே இருக்காது. ஏன்னா அவர்களை உணர்ந்து ஏதாவது கண்ட்ரிபியூட் பண்ணால் எனக்கு சந்தோஷம். இல்லைன்னா அவர்கள் வளர்ந்து நல்லா செய்தாலும் அதுவும் எனக்கு சந்தோஷம். அதை நான் ஒரு பின்னாலே ஒரு லாபத்தை வச்சோ இதோடு செய்ய என்னுடைய மனதில் அப்படி இருக்குது, அதை நான் செய்வேன். அதான் உண்மையான பதில் எனக்கு சொல்லக்கூடியது. என்னென்னா நாங்கள் 24 மணித்தியாலமும் எங்களுடைய ஆஃபீஸ் வந்திருக்கோம். அப்போ அவருக்கு டிரான்ஸ்போர்ட் போய் வர்றது இது கஷ்டமான இருக்கும். திறமையான எம்ப்ளாயீஸ் வந்து இதில் இருந்து பல மைல்களுக்கு அங்காலேயும் இருக்கணும். அவைகள் தூர இடத்துல ரிமோட் பிளேஸில் இருக்கணும்னு சொல்லி போட்டு அவைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அதே மனதில் வச்சு கொண்டு தான் அவைகள் வீட்டை இருக்கிறத விட என்னுடைய அவையில் அக்கமடேஷனில் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் எனக்கும் அவையில் பார்க்க ஒரு சந்தோஷமான முகத்தோட மனதில் ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்க வேணுமான ஒரு இடமே ஃபீமேல் எம்ப்ளாயீஸுக்கு வந்து அவைகளுக்குரிய பாதுகாப்போட கவர்மெண்ட் அட்வைஸோடு தான் அது செய்து வச்சுருக்கேன். அவையில் நான் அடிக்கடி கேட்டுக்கொள்வேன், எப்படி சந்தோஷமாக இருக்கிறீர்களாண்டு. அவையில் எப்போ ஒரு கோயம் சொல்கிறதில்லை, என்ன கேட்டாலும் வேண்டி கொடுத்துருவேன். அவைகளுக்கு எத்தனையோ ஆக்கள் எத்தனையோ உதவிகள் வந்து வெளிநாட்டிலேருந்து செய்யணும். எனக்கு இந்த சின்ன உதவி செய்ய வழிவிட்டது கூட பெரிய இதாக நினைக்குவேன் நான். அப்போ அவைகளுக்கு ஸ்பெஷல் அவையில் அக்கமடேஷனில் இருக்க நாட்களுக்கு வேலை செய்யாமல் விட்டாலும் அவையில் இருக்க நாட்களுக்கு அன்சோஷியல் பிளேஸில் இருக்கிறேன் தேவைப்பனை விட்டு வந்திருக்கிறோம்ன்றதுக்காக அவைகளுக்கு வேலை இருக்க நாட்களுக்கண்டே ஒரு அலவன்ஸ் கொடுத்து தான் வச்சிருக்கேன். அவைகள் தங்களுக்கு திருப்தி என்று சொல்லியிருக்கிறேன். மற்றது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன சொன்னால், இப்போ வெளிநாட்டில் இருந்தாலுமே நீங்கள் இங்கே குழு கேட்க இங்கே நிறைய கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டாஃப் 70 ஸ்டாஃபா 75 பேர். இப்போ இங்கே நீங்கள் அங்கேருந்து இருந்தோட நீங்கள் இங்கே வேலை வாய்ப்பை கொடுக்க நிறைய மக்களுக்கு இப்போ சில பேர் யோசிப்பாங்க, இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் படிச்சுட்டு இங்கே வேலை செய்யணும், வெளிநாட்டு தங்க டைம் போகணும்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லாமல் இங்கே யாழ்ப்பாணத்திலே இந்த ஒரு விஷயம் தேவையில்லை. ஒரு கடைசியாக சொல்ல விரும்ப ஒரு விடயம் வந்து இந்த ஆஃபீஸில் இந்த மேச கதிரையிலேருந்து வேலை செய்து ஏசி வசதியான இடத்துல இருந்தாக்கள் போய் அங்கே கடைகளில் வந்து வேலை செய்யணும். கார்ட்போர்ட் பாக்ஸை மடித்து தலையில் வச்சு கொண்டு போய் வெளியால் எறிஞ்சு அப்படியான வேலை செய்யலாம். அவையில் அப்படி கோட் சூட் போட்டுக்கொண்டு எவ்வளவோ சந்தோஷமாக இதில் வேலை செய்திருக்கலாம். முட்டாள்தனமான வேலை உழைக்கணுமே இருக்கலாம். இங்கே இருந்து அவையில் உழைச்சி கொண்டு போன காசை அம்மா அப்பா கொடுத்த மாதிரி அங்கே இருந்து கொண்டு அவையால் உழைச்சி கொண்டு போய் அம்மா அப்பாவுக்கு அனுப்பலாமோன்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. அதை வந்து இங்கே இருக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். முட்டாள்தனமான வேலை, உங்களுக்கு வேலை இல்லாட்டா வெளிநாட்டுக்கு போங்க, வேலை இருந்தால் இங்கே நின்று செய்யுங்கன்னு சொல்லி வெளிநாட்டு முகத்தில் போயிருக்கிறேன். நான் 100 மில்லியன் ருப்பீஸ் ஒவ்வொரு வருஷம் வந்து இங்கே அனுப்பி கொண்டிருக்கேன். 100 மில்லியன் ருப்பீஸ் 10 கோடி. அது இன்று நேற்றில் நான் தொடர்ந்து எனக்கு அவ்வளோ காசு தேவைப்படுது, நிப்பாட்ட முடியாது. நான் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அனுப்பியில் நான் உழைச்சி அங்கேருந்து வேறு ஆற்றுல சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கேன். அப்போ சில ஸ்தாபனங்கள் எங்களுக்கு 100 மில்லியன் ருப்பீஸ் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இது கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்தை ஓட்டினாலும் நான் அப்படி இல்லை, பல வருடங்களை ஓட்டுகன்றதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புவேன். வெளிநாட்டுக்கு போவதை வந்து சரியாக டிஸ்கரேஜ் பண்ணான். வெளிநாட்டுக்கு போக ஒரு எண்ணத்தோட என்னுடைய ஆஃபீஸுக்கு யாராவது வேலைக்கு வந்தால் நான் அவையில் பெருசாக கணக்கெடுக்கிறதில்லை. இங்கே செய்வேன். நன்றி. நேரத்தில் பிஸியான நேரத்தில் ஓகே, தேங்க்யூ. சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஆஃபீஸில் சிஇஓட காய்ச்சிறாங்க என்ன மாதிரின்னு சொல்லி, அவர் ஆரம்பத்தில் என்ன மாதிரி இருந்து இப்போ நிலைமையில் இருக்கான்னு சொல்லி காய்ச்சிருப்பார். அப்படி இங்கால வந்து இந்த ஸ்டாஃப் அண்ட் கேம்ஸ் கொஞ்சம் நடக்குது, அதை நீங்கள் காட்டிக்கொள்ளும் பார்த்துக்கொள்ளுங்க.
ஓகே, அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீத கதிரை நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கு பாருங்க. என்ன ஒட்டே கதிரை இருக்கீங்க? பாட்டு நிப்பாட்டில் இன்னும் பாட்டு போகுது. என்னென்ன கேம்ஸ் நடக்க போகுது? முட்டி அடித்து வர முடிஞ்சு. சரி, நீங்களே யோசிக்கங்க. இப்போ வந்து தேசிக்க கரண்டி தெரிந்தானே, வாயில கரண்டி வச்சு தேசிக்க கொண்டு போறது, அந்த கேம் தான் நடக்க போகுது. ஓகே, இப்போ அந்த 2 பேர் தான் போட்டி பாருங்க. முதல்ல அந்த 2 பேருக்குமே ரெண்டு பேரும் அவனுக்கு ஓகே, அடுத்ததாக வந்து இங்கே கயிறுத்தல் போட்டி நடக்க போகுது. இது வந்து ஆண்கள் பெண்கள் சொல்லி சேர்ந்து தான் 2 குழுவாக பிரித்து இந்த போட்டி நடக்க போகுது. அதையும் பார்த்து கொண்டு வந்தாங்க. ஓகே, வேறங்க ஓகே, இந்த சைடு ஓ ஓகே, இப்போ 2ஆவது சுற்று நடக்க போகுது. பார்ப்போம். ஓகே, அடுத்த வந்து முட்டி உடைக்கிற நிகழ்வு நடக்க போகுது பாருங்க. அப்படியே ஒரு கேம்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் அதை பாருங்க. அடுத்தது கண்ணாடி ஜன்னல் கண்ணாடிங்கால ஓகே, அடுத்தது அண்ணா. ஆபத்துல முடிய போகுது. எடுக்கலாம், நீங்க சொல்றல சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணும். ஐயோ, கொஞ்சம் அண்ணா அண்ணா அடிங்கண்ணா கொஞ்சம் நான் வேற. ஓ ஓகே, இப்போ அடுத்த வந்து அண்ணா அடிக்க போகிறார். அண்ணா காண்டி அப்படி இஞ்சால பதிச்சு காட்டின்னு பாருங்க. வந்து 2 பேரும் சேர்ந்து போகிறீங்க? இல்லை, நான் தான் இதென்ற பிலிப்பு அடிக்காது. ஓகே, சரி சரி.
ஓகே, இப்போ அடுத்த கேம் என்னென்னு சொன்னால் எல்லாரும் வட்டமாக இருக்கணும், பந்தோ இல்லாட்டி ஏதாவது வந்து பாஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். ஆட்ட கையில் பாட்டுன்னு கேட்க இந்த பந்தோ இல்லாட்டி இந்த பானை இருக்குதோ அவையில் வந்து மற்றாக்க சொல்கிற அவன்கிட்ட செய்யணும். டான்ஸ் ஆடணும்னு சொன்னால் டான்ஸ் ஆடணும், இல்லைன்னு சொன்னால் பாட்டோ ஏதோ ஒன்று செய்யணும். அதான் அடுத்த கேம், பார்ப்போம். என்ன தேவாரம் பாடட்டுமா? நான் சுத்தரோட போவேன். என்ன கேட்போம்? யாராவது ப்ரீவியஸ்லி செய்தாக்கல சொல்லலாம். ஒரு பிள்ளையானது பாட்டா? ஐயோ, இந்த வாழ்க்கையிலே வராது. கடவுளே, அவமான போயிருக்கே மரியாதை நான் பாடினேன். எண்ணத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வள்ளுவன் சொன்னதடா. அவ்வளோதான் எனக்கு தெரியும். காற்றிலே கண்ணனோடு சொல்றேனே ஆக்சன் காட்டுறேன்னு எனக்கு பாத்திரம் எல்லாம் வேணும். கையாலே எல்லாம் இப்படி அடித்தாட்டு நீங்க வந்து பாலா சார் எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி செஞ்சீங்க. சொன்ன மாதிரி கிள்ளி இமேஜ் எதுவும் இல்லையண்டா. அதுக்கப்புறம் எந்த வெங்காயம் இந்த மாதிரி எனக்கு தெரியும். எந்த வெங்காயம் இந்த மாதிரி மாத்தினது எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். நடிச்சு கேட்டோடும் சுண்ணா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள யாரோ சூனியா வச்சுட்டா. பாய் விரிக்க சொல்லுங்க. அப்படியே படுப்பேன் இல்லையா? எப்படி பின்பக்கம் சொல்லுது. ஓகே, இப்போ வந்து கேம்ஸில் வின் பண்ண ஆக்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறேன் பாருங்க. சரி, ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பொங்கல் நிகழ்வு என்ன மாதிரி நடைபெற்றேன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தின் டூர் சும்மா ஷோட்டாக காட்டியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் சிஇஓட எங்காச்சும் நிறைய விஷயங்களை பயந்து கொண்டுனாங்க. பட் அது அப்படியே கேம்ஸ் பொங்கல்னு சொல்லி ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஷோட்டாக உங்களுக்கு காட்டிக்கோன்னா சரி, ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் யாராச்சும் ஏதாவது சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னு சொன்னால் இவரை தொடர்பு கொண்டு கொள்ளலாம். ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.